ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களை குறித்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்துட்டுருக்குங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட அனைத்து பணியிடங்களையும் நிரப்புறதுக்குண்டான ஒரு அறிவிப்பு விரைவில் வர இருக்குது. ஸோ அரசு போக்குவரத்து கழகங்களில் 2200 டிரைவர்கள் நியமிக்கும் பணிகள் தொடங்கியிருக்காங்க. ஸோ அரசு போக்குவரத்து கழகங்களில் 2200 டிரைவர் மற்றும் கண்டக்டர்கள் எல்லாமே நியமிக்கும் பணிகள் எல்லாமே தொடங்கியிருக்காங்க. மதுரையில் போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் தலைமையில் புதிய விரிவாக்க மினி பஸ் திட்டம் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. இதில் முதன்மை செயலாளர் சுன்செங்கம் இவர்கள் பார்த்திங்கன்னா புதிய விரிவாக்க மினி பஸ் திட்டத்தை ஒரு முக்கிய அறிவிப்பாக கொடுத்தாரு. ஸோ அது மட்டுமே இல்லாமல் கலெக்டர் சங்கீதா உள்ளிட்ட அதிகாரிகள் எல்லாமே இதில் பங்கேற்றாங்க. மதுரை, விருதுநகர், கோவை, திருநெல்வேலி மண்டலங்களில் போக்குவரத்து அதிகாரிகள் இந்த இதில் பங்கேற்றிருக்காங்க. ஸோ பின்னர் அமைச்சர் என்ன கூறினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் புதிய மினி பஸ்களை இயக்குவது குறித்து 1810 வழித்தடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இவற்றில் பஸ்களை பல இயக்க 278 விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. கூடுதலாக விண்ணப்பங்கள் வர வாய்ப்புகளும் அதிகரிக்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த மே 1 முதல்வர் இதை துவக்கி வைக்க உள்ளார். ஏற்கனவே தமிழகத்தில் 2780 மினி பஸ்கள் இயக்கப்பட்டு வருகிறது. இவற்றில் சில இடங்களில் வழித்தடங்களை மாற்றி 540 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது. இதே போல் புதிய வழித்தடங்கள் தேவைப்படும் கலெக்டராக விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அறிவிப்பையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வரும் 10 ஆண்டுகளில் ஸோ திமுக ஆட்சி வந்த பிறகும் சரி, வரதுக்கு முன்னாடியும் சரி, போக்குவரத்து துறையில் புதிதாக பணியிடங்களை எடுக்கலை. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் 15000 பஸ்கள் வாங்கப்பட்டுள்ளன. கடந்த ஆட்சியில் 16000 பஸ்கள் வாங்கப்பட்டுள்ளன. எனவே கூடுதலாக வாங்குவதற்கு 8000 பஸ்களுக்கு டெண்டர்களும் விடுபட்டிருக்காங்க. ஸோ கடந்த ஆட்சியில் விடுபட்ட ஓய்வூதியர்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நிதி உதவி வழங்கியுள்ளார். ஜனவரி மாதம் 300 கோடி, பிப்ரவரி மாதம் 250 கோடியும் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ நிரந்தர டிரைவர்கள் பணி நியமனம் துவங்கிவிட்டதுங்க. ஸோ பணி நியமனத்தை துவக்கிறதுனால போக்குவரத்து துறையில் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை இப்போ இருந்தே வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இதில் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விரைவு போக்குவரத்து கழகத்தில் 685 பேர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. மற்ற போக்குவரத்து கழகத்தில் 2200 பேர் பார்த்திங்கன்னா டிரைவர்களை நியமிக்க ஒரு புதிய அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஓரிரு மாதத்தில் அவர்களிடமும் பணியமர்த்தப்படுவார் என்று அமைச்சர் எஸ் சிவசங்கர் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. ஸோ இனிவொரு நாட்களில் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்பை நாம் விரைவில் எதிர்பார்க்கலாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.